வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. நம்மள சுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஆக்சுவலி வீட்டுக்கு சில ஃபைல்ஸை மட்டும் தான் மேனேஜர் கொண்டு வந்திருந்தாரு. நான் அதை மட்டும் தான் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நீதான் மத்த எல்லா ஃபைல்ஸையும் பார்த்திருப்பேன்னு நினைச்சேன். இவ்ளோ நாள் நீ ஒரே ஆளா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிருக்க. இப்ப கம்ப்ளீட்டா உள்ள நுழைஞ்ச உடனே தான் தெரியுது ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு விஜய். தலையும் புரியல, வாலும் புரியல. இந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாக் வைக்கணுமா இல்ல அப்படியே பேக் பண்ணி அனுப்பி வைக்கணுமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். யாருக்குமே எதுவுமே கரெக்டா தெரியல. எல்லாருமே நீ தான் கரெக்டா டிசைட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? அக்கா, ஏய், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும்டா. நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நானே எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறேன். உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க வேண்டான்னு பாக்குறேன். பாவம், நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அக்கா, வெண்பா வெண்பா எப்படி இருக்கா? சாப்பிட்டாளா? என்ன ரொம்ப தேடுறாளா? நீ என்ன சொல்லி வச்சிருக்க? அவளை ஏமாத்தவும் முடியாது. அவ எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பாள்ல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாள்ல. நாம எதை பத்தி கேட்டா இவன் எதை பத்தி பேசுறான் பாரு. எப்ப பாரு வெண்பா வெண்பா வெண்பாதான். ஊர்ல வேற எவனும் புள்ளையே பெத்து வளர்க்கலையா? இவன் மட்டும்தான் விசேஷமா புள்ள பெத்து வளர்க்கறான். அக்கா, என்னக்கா அமைதியா இருக்க? என்ன விஜய், என்ன கேட்ட? இல்லக்கா, வெண்பா எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதையே கேக்குற? உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சேன். நீ இப்படி கேக்குற. என்னதான் பண்ண சொல்ற? என்னக்கா, என்னாச்சு? சொன்னா நம்ப மாட்ட. மல்லி அவளை அவ்வளோ கெடுத்து வச்சிருக்கா. சின்ன விஷயத்துக்கு கூட அவ அவ்வளோ அடம் பிடிக்கிறா. நானும் ரஞ்சியும் எவ்வளவோ கெஞ்சிரும், சாப்பிடவே மாட்டேங்கிறா. மல்லி இருப்பாள்ல, அவ சாப்பிட வச்சிருப்பாள்ல. இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க பாத்தியா? அவளை பத்தி பேசவே வேணான்னு பார்த்தா கூட இப்ப பேசுற மாதிரி ஆயிடுச்சுல. அக்கா, ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்ல விஜய், அவளை பத்தி நான் என்ன சொன்னாலும் நான் என்னமோ அவளை பிடிக்காம இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற மாதிரி நீ நினைக்கிற. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. இல்ல விஜய், நீ அப்படிதான் நினைக்கிற. இத பாரு, புருஷன் பொண்டாட்டி உங்களை பிரிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? உன்னை போலீஸ் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்தாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மேடம் அப்படியே வீட்டை விட்டு போனவங்க தான். இன்னும் வரல. எங்க போனாலும் என்னவோ, ஒரு விவரமும் இல்ல. என் மேல கோவமோ வருத்தமோ வேணா இருக்கட்டும், நீ வீட்ல இல்லாத நேரம் என்கிட்ட சொல்லிட்டு போணுமா வேணாமா? அக்கா, அவ ஏன் இப்படி பண்றா? இப்ப கேட்டு என்ன பண்றது? நான் முன்னாடில இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். நீ தான் கண்டுக்காம இருந்துட்ட. என் பொண்டாட்டி அப்படி கிடையாதுக்கா. அவ அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. அவள மாதிரி ஒரு தங்கமான பொம்பளை இந்த ஊர் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி உண்டான்னு கேப்ப. நான் என்னைக்குக்கா அப்படிலாம் பேசியிருக்கேன்? அப்படி வெளிப்படையா பேசலதான், ஆனா மனசுல அப்படி வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்க. எனக்கு புரியாமலா இருக்கு? அசோக் சார், புருஷன் ஸ்டேஷன்ல கிடக்குறானே, ஒரு பொண்டாட்டி என்ன செய்வா? இங்க நம்ம கூட சார பார்க்க வந்திருக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, வந்திருக்கணும். வரல, அத கூட விடுங்க. அக்கா நான் இருக்கேன், அவ பாத்துப்பான்னு என் தம்பியே அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவான் சார். அக்கா, நான் எங்கக்கா அவளுக்கு சப்போர்ட்டா? நியாயத்தை பேசுவோம் விஜய். இங்க கூட வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு விடு. ஆனா பச்சை குழந்தைய அவ தானே பாத்துக்கணும். நீ இருக்கிறப்ப அந்த குழந்தைய எங்களோட பக்கத்துல கூட சேர விடாம அவ பக்கமா இழுத்து வச்சிருந்தால. அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல அவ தானே கூட இருந்து பாத்துருக்கணும். அவ சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு கூட இருந்து கவனிச்சுக்கணுமா இல்லையா? நான் என்னதான் பண்ண முடியும் விஜய்? அவ பாட்டுக்கு புள்ளைய பத்தி கவலைப்படாம வீட்டை விட்டு போயிட்டா. அக்கா, என்ன சொல்ற? போயிட்டாளா? ஏன், எங்க? ஏன் எதுக்குன்னு நீ அவளதான் கேட்கணும். எதுவுமே தெரியல. நான் கேஸ் விஷயத்தை பாப்பனா, கம்பெனி பிரச்சனையை பாப்பனா, வீட்டு பிரச்சனையை பாப்பனா, நீயே சொல்லு பாக்கலாம். ஆனா மல்லி வெண்பா கிட்ட நல்லா தானே நடந்துப்பா. என்னால நம்பவே முடியல. மல்லி இப்ப ஏன் போனா? பாத்தீங்களா அசோக் சார், நான் சொன்னா அவன் நம்ப மாட்டான். என்னையே திருப்பி கேள்வி கேக்குறான் பாத்தீங்களா? அக்கா, நான் அப்படிலாம் சொல்ல வரலக்கா. அவ உன் முன்னாடி நடிக்கிறா விஜய், நீயே நம்புற. குழந்தை அவ நம்ப மாட்டாளா சொல்லு? வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணு விடாம காமிச்சாதான் புரியும். இரு காட்டுறேன், இரு. வெண்பா,
வெண்பா சாப்பிடு வெண்பா. செல்ல குட்டியில எனக்கு வேண்டாம். ராஜிமா. வெண்பா அடம் பிடிக்காத வெண்பா, கொஞ்சம் மாற்றம் சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் இருக்கு, சாப்பிடு செல்லக்குட்டி. கொஞ்சமாவது சாப்பிடு. ராஜிமா பாருங்களேன், சாப்பிடவே மாட்டேங்கிறா. மாமா மாமா இப்ப எப்படி இருக்கீங்க? வெண்பா இங்க பாரு, டாடா பேசுறாரு. டாடா, வெண்பா டாடாடா டாடா, எப்படி இருக்க? டாடா, என்னாச்சு டாடா? அல்லாதீங்க டாடா, நீங்க அழுதா எனக்கு அழுகழுகையா வருது. நீங்க இங்க வந்துருங்க டாடா, ப்ளீஸ் டாடா. வெண்பா குட்டி, நீ சாப்பிடு. டாடா வந்துருவேன். சரியா? எப்போ டாடா வருவீங்க? நான் வந்துருவேன்டா. அத்தை டாடாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. இதோ வக்கீல் அங்கிள் கூட வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க டாடா, ப்ளீஸ் வாங்க டாடா. வெண்பா குட்டி, மல்லி இருக்காளா? அவள பேச சொல்லு. இன்னும் மல்லியம்மா வீட்டுக்கு வரல. ம். மல்லி எங்க போனா? உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? உங்களை பார்க்கதான் டாடா வந்தாங்க. வந்தாங்களா டாடா? வந்தாங்கம்மா. வெண்பா இங்க பாரு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? சொல்லு வெண்பா. மல்லியம்மா வந்த உடனே நான் சாப்பிடுறேன். இத பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரஞ்சிதா சித்தி இருக்காங்கல்ல, நீ சமத்து புள்ளையா வாங்கி சாப்பிடணும். விஜய் சார், போதும். இன்ஸ்பெக்டர் வந்தா திட்டுவாரு. சரி வெண்பா, டாடா சீக்கிரம் வந்துடுறேன். நீ சாப்பிடு, பத்திரமா இருக்கணும். சரியா? பாய். பாய் டாடா, சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா. விஜய் ரிலாக்ஸ் விஜய். உனக்கு வேணா என் மேல முழுசா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அக்கா அப்படிலாம் இல்லக்கா, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? தெரியல விஜய், நீ நிறைய நேரம் மல்லி மல்லின்னு அவளுக்கு சப்போர்ட்டாவே பேசி என்ன ஹர்ட் பண்ணிடுற. அது கூட பரவாயில்ல, தம்பி தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்பவாது அவளை புரிஞ்சுக்கோ. ஆனா நான் அவளை மாதிரி விட்டுட்டுலாம் போக மாட்டேன் விஜய். உன் புள்ள வேற, ஏன் புள்ள வேறயா? நான் கனடால இருந்து இங்க வந்து இருக்கேன்னா, இவ்ளோ நாள் நான் உறவெல்லாம் தொலைச்ச மாதிரி இனிமே இருக்க கூடாதுன்னு தான் ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன். இங்க பாரு விஜய், நீ எதை பத்தியும் யோசிக்காத. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். வக்கீல் சார் நாளைக்கு எப்படியும் உனக்காக ஆஜராகி உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. வெண்பாவை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ இப்ப அவகிட்ட பேசிட்டல்ல, இத வச்சே நான் அவளை சமாதானப்படுத்திப்பேன். ஐயோ, இத மறந்துட்டேன் பாரு. நீ இன்னும் சாப்பிடலன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி உனக்கு சாப்பாடு கொடுக்க பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். வேணாக்கா. உனக்கு எப்படி வெண்பா சாப்பிடலன்னு வருத்தமா இருக்கோ, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இந்தா சாப்பிடு.
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.